ஆதனை அந்த மனித குரங்கு சரமாரியாக எல்லா இடங்களிலும் அடித்து காயப்படுத்தியது. ஆதன் அந்த அடியை தாங்க முடியாமல் முட்டி போட்டு கீழே அமர்ந்தான். ஆதன் இந்த முதல் கட்டத்தை தாண்டாமல் அந்த அடியெல்லாம் வாங்கியிருந்தால் நிச்சயமாக இருந்திருப்பான். இருப்பினும் இப்போது அவனுக்கு உடம்பு முழுக்க காயங்கள் தான் இருந்தது. அதை ஆதனும் உணர்ந்தான். இருப்பினும் அவனால் அந்த அடியை தாங்க முடியாமல் அப்படியே கீழே முட்டி போட்டு மயக்கமடையும் நிலைமைக்கு வந்தான். அதை பார்த்த அந்த குரங்கு ஆதனை பார்த்து மேல எந்திரி என்று கூறியது. அதை கேட்ட ஆதன், ஆகா, இன்னும் இதோட சோதனை முடியலையா, சரி இன்னும் எவ்வளவு நேரம் தான் இதை அடிக்கும்னு பார்க்கலாம் என்று நினைத்துவிட்டு மீண்டும் தட்டுத்தடுமாறி எழுந்து நின்றான். அப்போது அந்த குரங்கு ஆதனை அடிப்பதை நிறுத்திவிட்டது. அதை பார்த்த ஆதன் அந்த குரங்கை பார்த்து ஆச்சரியப்பட்டான். அந்த குரங்கு ஆதனை பார்த்து, இன்னைக்கான சோதனை உனக்கு முடிஞ்சது. இந்த முதல் கட்டத்தை நீ வெற்றிகரமா கடந்துட்ட. இப்ப இருந்து நீ அடுத்து 2வது கட்டத்தை நோக்கி முன்னேறு. அந்த மந்திரங்களை படிக்க ஆரம்பி. நான் நாளைக்கு வர்றேன். அப்படி நீ இதை செய்யலனா என்ன ஆகும்னு உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து மறைந்தது. ஆதன் அந்த புத்தகத்தை பார்த்துவிட்டு, நம்ம இங்கிருந்து போகவும் முடியல, இந்த குரங்கு நம்ம பேச்ச கேட்கவும் மாட்டேங்குது. பிரச்சனையில மாட்டினாலும் இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டக்கூடாதரா சாமி என்று நினைத்தான். ஆதன் தனக்குள் புலம்பிவிட்டு ஒரு இடத்தில் அமர்ந்து அந்த புத்தகத்தில் உள்ள 2வது மந்திரத்தை படிக்க எடுத்தான். அப்போதுதான் அவன் அந்த புத்தகத்தில் இருக்கும் 9 லெவல் தலைப்புகளையும் படித்தான். அந்த புத்தகத்தின் முதல் சாப்டர் உடல் தூய்மை மந்திரங்கள், 2வது சாப்டர் சதைகள் சக்தி மந்திரங்கள், 3வது சாப்டர் சதைகள் இரட்டிப்பு சக்தி மந்திரங்கள், 4வது சாப்டர் எலும்பு சக்தி மந்திரங்கள், 5வது சாப்டர் எலும்பு இரட்டிப்பு சக்தி மந்திரங்கள், 6வது சாப்டர் உடலின் உள்ளுறுப்பு சக்தி மந்திரங்கள், 7வது சாப்டர் ரத்தம் வலிமை சக்தி மந்திரங்கள், 8வது சாப்டர் உயிர் சுத்திகரிப்பு மந்திரங்கள், இறுதியாக 9வது சாப்டர் ஆழ்மனது சுத்திகரிப்பு மந்திரங்கள் ஆகும். இப்படி 9 லெவலை கடந்தால்தான் ஆதன் ஒரு முழுமையான வலிமை மிக்கவனாக ஆவான். அது மட்டுமின்றி இதில் 9வது லெவல் சக்தி மந்திரம்தான் இந்த 8 மந்திரங்களை விட மிகவும் வலிமையானது மற்றும் முக்கியமானதாகும். ஓ இதையெல்லாம் பார்க்கும்போதுதான் தெரியுது இந்த புக்கோட முழு விவரமும். சரி, இப்ப நம்ம 2வது லெவலான சதை வலிமை கொடுக்கிற சக்தி மந்திரத்தை படிப்போம் என்று ஆதன் நினைத்துவிட்டு அந்த புத்தகத்தை திறந்து முன்னால் வைத்தான். முதல் லெவல் போல் இல்லாமல் இந்த 2வது லெவல் சதை வலிமை தரும் சக்தி மந்திரத்தை ஆதன் வேகமாக படித்துவிட்டு தனது கண்களை மூடி அந்த மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பித்தான். ஆதன் தனது ஆற்றல் சக்தியை எடுத்து அந்த சக்தி வாய்ந்த மந்திரங்களில் வரும் ஆற்றலையும் எடுத்து ஒன்று சேர தனது உடம்பில் செலுத்த ஆரம்பித்தான். அவனது உடம்பில் இருந்த தசைகள் எல்லாம் வலிமை பெற்றுக் கொண்டிருந்தது. அதை ஆதன் உணர்ந்து கொண்டே அந்த மந்திரத்தை நிறுத்தாமல் மனதில் சொல்லிக் கொண்டே இருந்தான். அந்த சக்தி ஆதன் உடம்புக்குள் செல்லும் போது அந்த முதல் லெவலில் அந்த வலி மீண்டும் வந்தது. இருப்பினும் இந்த முறை முன்பை விட அந்த வலியை மிகவும் கடினப்பட்டு கட்டுப்படுத்திக் கொண்டு அந்த மந்திரத்தை ஜபித்துக் கொண்டிருந்தான். அப்போது அந்த வலி மேலும் அதிகமாக ஆரம்பித்தது. ஆதன் வாயில் இருந்து இரத்தமாக வந்து கொண்டிருந்தது. இருப்பினும் ஆதன் அதை துடைத்துவிட்டு தனது பல்லை கடித்துக் கொண்டு அந்த வலியை தாங்கிக் கொண்டும் இருந்தான். அவனது உடம்பில் நடக்கும் மாற்றங்களை ஆதன் நன்கு உணர்ந்தான். இருப்பினும் அவன் அந்த மந்திரத்தை தனது மனதிற்குள் சொல்லிக் கொண்டே இருந்தான். ஒரு நாள் வெகு விரைவாக முடிந்தது. அவன் கண் திறந்து பார்த்தபோது அவனது உடம்பு முழுக்க கட்டுமஸ்தான தசைகளாக இருந்தது. அது மட்டுமின்றி ஆதன் அந்த குரங்கிடம் அடிவாங்கிய காயங்கள் எல்லாம் அதுவாக சரியாகி இருந்தது. அவன் அதை பார்த்ததும் மிகவும் ஆச்சரியமாக உணர்ந்தான். பா, இந்த 2வது லெவல் சக்தி மந்திரம் சொன்னதுக்கான மாற்றம் நம்ம உடம்புல நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி முன்னேற்றம் தெரிஞ்சா நம்ம இன்னும் எத்தனை மந்திரம் வேணாலும் சொல்லலாமே என்று தனது கட்டுமஸ்தான உடம்பை பார்த்துவிட்டு நினைத்தான் ஆதன். ஆதன் தனது உடலை நினைத்து சந்தோஷமாக உணர்ந்து கொண்டிருந்த போது திடீரென்று அங்கு நிலம் அதிர ஆரம்பித்தது. அந்த குரங்குதான் வரப்போகிறது என்று ஆதன் புரிந்து கொண்டு அந்த குரங்கு எங்கிருந்து வருகிறது என்று சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அந்த குரங்கு தெற்கு திசையில் இருந்து வேகமாக வந்து ஆதனுக்கு பின்னால் நின்றது. ஆதனும் திரும்பி அந்த குரங்கை பார்த்தான். அந்த குரங்கும் ஆதனை 2வது லெவல் மந்திரங்களை சரிவர முடித்திருப்பதை பார்த்துவிட்டு மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தது.
ஆதன் அந்த குரங்கை பார்த்து, இப்ப நீ எதுவும் சொல்ல வேணாம், நான் இந்த 2வது லெவல் மந்திரங்களை சரிவர முடிச்சிட்டேன்னு எனக்கு என் உடம்ப பார்த்தாலே தெரியுது. இப்ப என்ன எப்படி சோதிக்க போற என்று கேட்டான். பரவாயில்ல, உன் தைரியமான பேச்ச பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் நான் உன்னை சோதிக்கணும். அதுவும் நேத்து எப்படி சோதிச்சனோ அதே மாதிரி சண்டை செஞ்சு சோதிக்கணும் என்று கூறியது குரங்கு. நான் என்ன பொய்யா சொல்றேன்? எதுக்கு இப்படி என்ன சோதிக்கணும்னு சொல்ற என்று விரக்தியுடன் கேட்டான் ஆதன். அவன் பேச்சை கூட அந்த குரங்கு கேட்காமல் அது தனது கையை மடித்து ஆதனின் முகத்திலேயே ஒரு குத்து குத்தியது. அதை பார்த்த ஆதன், இந்த குரங்கு கிட்ட பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. இனி நம்ம இதோட அடியிலிருந்து தப்பிக்கிறது தான் ஒரே வழி. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் என்று நினைத்தான். அந்த சமயம் குரங்கு ஆதனின் வயிற்றில் ஒரு குத்து குத்தியது. இருப்பினும் ஆதனுக்கு நேற்றை போல் வலிக்கவில்லை. அவன் அந்த குரங்கின் அடுத்தடுத்த அடிகளில் இருந்து அங்கும் இங்கும் தப்பிக்க ஆரம்பித்தான். ஆதனின் வேகத்தை பார்த்து ஆதனே வியப்பாக உணர்ந்தான். அதை பார்த்த அந்த குரங்கு அதன் சக்தியை சற்று அதிகப்படுத்தி ஆதனை அடிக்க ஆரம்பித்தது. அந்த அடியில் இருந்தும் ஆதன் அங்கும் இங்கும் தாவியும் குதித்தும் தப்பித்தான். இருப்பினும் அந்த சண்டையின் முடிவில் ஆதனின் உடம்பில் சிறு சிறு காயங்கள் மட்டுமே ஏற்பட்டிருந்தது. ஆதன் தனது உடம்பை பார்த்தான். அது நேற்று அவன் வாங்கிய வலிமையான காயங்களில் பாதிதான் இன்று வாங்கியிருக்கிறோம் என்று சந்தோஷமாக உணர்ந்தான். அந்த 2வது லெவல் மந்திர ஆற்றலை நன்கு உணர்ந்தான். நேத்தை விட இன்னைக்கு நீ ரொம்ப ஆற்றல் சக்தியோடு இருக்கேன்னு பார்த்தாலே தெரியுது. சரி, போய் 3வது லெவல் சக்தி மந்திரங்களை நாளைக்கு நான் வர்றதுக்குள்ள படிச்சு அதையும் உடம்புல ஏத்தி வை. நான் வந்து உன்னை நாளைக்கு பாக்குறேன் என்று அந்த குரங்கு சொல்லிவிட்டு அங்கிருந்து மறைந்தது. ஆதன் நினைத்தபடியே இன்றும் அவனால் அந்த குரங்கிடம் ஏதும் பேச முடியவில்லை. இருப்பினும் அவன் அந்த குரங்கை ஏதும் திட்டாமல் அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு சென்று அந்த மந்திரங்களை முதலில் பார்த்து கொண்டிருந்தான். அதன் பிறகு அதை அவனுக்கு முன்னால் வைத்து படித்து மனப்பாடம் செய்ய ஆரம்பித்தான். ஆதன் அந்த 3வது லெவல் மந்திரங்களை வெகு விரைவாக படித்துவிட்டு மிகவும் ஆர்வத்தோடு தியானத்திற்கு சென்றான். அந்த சிலைக்கு முன்பு இருந்த உலகத்தில் நேரங்கள் வேகமாக கடந்தோடியது. அங்கு இருந்த மற்ற 7 நபர்களும் அவரவர் ஆற்றல் சக்தியை பெற்றுக் கொண்டு அவர்கள் தியானத்தை முடித்து அந்த சிலைக்கு முன்பு இருந்து எழுந்து விட்டார்கள். ஆனால் ஆதன் இன்னும் அந்த புது உலகத்தில் தனக்கான பயிற்சிகளை பார்த்து கொண்டும் அதன் சோதனைகளை சமாளித்துக் கொண்டும் தான் இருந்தான். ஆதன் 3வது லெவல் ஆற்றல் சக்தி மந்திரங்களை ஜபிக்க ஆரம்பித்தான். அவன் அடுத்த நாள் குரங்கை சந்தித்தான். இதேபோல் கண்மூடி திறப்பதற்குள் 6 நாட்களும் முடிந்தது. தினம்தோறும் அந்த குரங்கு வரும் வந்து ஆதனை சோதிப்பதாக எண்ணி அவனை சரமாரியாக அடித்து தாக்கும். அத்துடன் அது ஒவ்வொரு நாளும் தனது வலிமையை அதிகப்படுத்தி ஆதனை தாக்கிக் கொண்டே இருந்தது. ஆதனும் இந்த உலகத்தில் இருந்து சென்று விடலாம் என்று நினைக்கும் போதெல்லாம் அவன் இதற்கு முன்பு எப்படியெல்லாம் நாட்களை கடந்து வந்தான் என்று நினைத்து பார்ப்பான். அதனால் அடுத்தடுத்த மந்திரங்களை படித்து தியானம் செய்ய ஆரம்பித்தான். அந்த உலகம் ஆதனுக்கு நரகம் போல இருந்த போதெல்லாம் அவன் அசோகனின் நிலைமையை தனது கண்முன் நிறுத்தினான். அதனால் மீண்டும் மீண்டும் அந்த மந்திர புத்தகத்தை படித்து தியானம் செய்து கொண்டிருந்தான். இப்படியே ஒவ்வொரு நாளும் கடந்தது. அவன் அந்த புத்தகத்தில் இருந்த 8வது லெவல் ஆற்றல் சக்தியையும் முடித்து விட்டான். அந்த 8 நாள் கடும் தியானத்திற்கு பிறகு ஆதன் தனது உடல் அளவிலும் மனதளவிலும் வலிமை பெற்றிருப்பதை உணர்ந்தான். அதனால் அவன் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தான். அந்த சமயம் அங்கு வந்த அந்த மனித குரங்கு ஆதன் மீது ஒரு பெரிய பாறையை எடுத்து வீசியது. அதை பார்த்த ஆதன் முதலில் பதட்டமடைந்தான். அதன் பிறகு அந்த பாறையை உடைத்து பார்க்கலாம் என்று எண்ணி அதை ஓங்கி குத்தினான். அந்த பாறை சில்லு சில்லாக உடைந்து அவனது காலுக்கு கீழ் விழுந்தது. அதை பார்த்த ஆதன், அப்படி போடு, நம்ம சக்தி என்ன இவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிருச்சு, இந்த சக்தியை வச்சு மார்ஷியல் ஆர்ட் சக்தி வச்சிருக்கவனே அடிச்சு பறக்க விடலாம் போல இருக்கே என்று நினைத்து மகிழ்ச்சியாக உணர்ந்தான். அந்த மனித குரங்கும் நாளுக்கு நாள் தனது உயரத்தை பெரிதுபடுத்திக் கொண்டும் அதன் சக்தியை வலிமைப்படுத்திக் கொண்டும் வந்து ஆதனை தாக்கிக் கொண்டிருந்தது. அந்த வகையில் இன்று அதன் உண்மையான 30 அடி உயரத்தில் வந்து ஆதனை தாக்கியது. அந்த குரங்கு வந்து ஆதனுக்கு முன்னால் நின்றது. ஆதன் அந்த குரங்கை பார்த்து, என்னப்பா சண்டை செஞ்சு பாக்குறியா? அங்கிருந்து பாறையெல்லாம் வீசுற, சரி வா வா வந்த அடி, என் உடம்பு எப்படி இருக்குன்னு நான் இந்த வாட்டி செக் பண்ணி பார்க்கணும் என்று கூறினான். அந்த குரங்கு ஆதனை பார்த்து சத்தமிட்டு கத்திவிட்டு அது தனது அட்டாக்கை ஆரம்பித்தது. அந்த 7 நாட்கள் இல்லாத வலிமையும்
வேகத்தையும் காட்டியது அந்த குரங்கு. ஆதன் அந்த அடிகளில் இருந்து தப்பிக்காமல் அந்த அடியை உடலில் வாங்கினான். அவனது உடம்பில் ஒரு சிறு காயம் கூட ஏற்படவில்லை. அதை பார்த்து அவனே வியந்து போனான். ஏனென்றால் இதற்கு முன்பு நடந்த 7 நாட்களும் ஆதன் வாங்கிய அடியை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஆனால் இன்று அவன் வாங்கும் அடி அவனது உடம்பில் ஒரு சிறு காயம் கூட ஏற்படுத்தவில்லை என்பதுதான் ஆதனால் சிறிதளவும் நம்பவே முடியவில்லை. அந்த குரங்கும் ஆதனை எப்போதும் போல அடித்து தாக்கிவிட்டு முடிவாக ஆதனை பார்த்து, இன்னைக்கான சோதனையும் வெற்றிகரமா முடிஞ்சது. நீ அந்த கடைசி லெவல் சக்தி ஆற்றலையும் உன் உடம்புக்குள்ள எடுத்துக்கோ. நான் நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன். இப்ப நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம் என்று கூறியது. அதை கேட்ட ஆதன், நான் உன்கிட்ட பேசணும்னு நினைக்கும் போதெல்லாம் நீ கண்ணு மிக்கிற நேரத்துல மறைஞ்சு போயிடுவ. ஆனா இன்னைக்கு நீயே என்கிட்ட கேட்கிற ஏதாவது சொல்லணுமான்னு. ஆமா, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் என்று கூறினான். என்ன விஷயம் சொல்லு என்று கேட்டது அந்த குரங்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. நீ இல்லனா இந்த உடல் வலிமையும் மன வலிமையும் எனக்கு கிடைச்சிருக்காது. உண்மைதான், முதல்ல எல்லாம் உன்னை திட்டினேன். ஆனா இப்போ என் உடம்பையும் மனசையும் பார்க்கும்போதுதான் எனக்கு தெரியுது, நீ கொடுக்கிற இந்த பயிற்சி உடம்பு சரியில்லாத ஒரு குழந்தைக்கு அம்மா கொடுக்கிற மருந்து மாறின்னு. இதெல்லாம் நாளைக்கு உன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ கேட்டதும் டக்குன்னு இப்பவே சொல்லிட்ட என்று கூறிவிட்டு கண்கலங்கினான் ஆதன். அதை பார்த்த அந்த குரங்கு ஏதும் பேசாமல் ஆதனை கட்டியணைத்துக் கொண்டு, சரி, கடைசி லெவல் இதுக்கு முன்னாடி நீ செஞ்ச 8 லெவல் ஆற்றலை விட கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். அதனால அதை பாதியிலே விட்டுறாத. இந்த 9வது லெவல் ஆற்றல் தான் அந்த 8 ஆற்றலுக்கும் முதன்மையானது. இதை நான் முதல் நாளே உங்ககிட்ட சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன் என்று கூறியது. அதை கேட்டு ஆதன் தனது தலையை சரி என்றவாறு அசைத்தான். அப்போது அந்த குரங்கு அதை பார்த்துவிட்டு அங்கிருந்து மறைந்தது. ஆதன் அந்த 9வது லெவல் மந்திரத்தை படிக்க ஆரம்பித்தான். அந்த மந்திரங்கள் புதுமையானதாக இருந்தது. அத்துடன் அது அந்த 8 மந்திரங்களும் கலந்த ஒரு கலவையாக இருந்தது. அந்த மந்திரங்களை மனப்பாடம் செய்ய ஆதனுக்கு நெடுநேரம் எடுத்தது. ஆனால் அவன் அந்த மந்திரங்களை எல்லாம் பொறுமையாக படித்துவிட்டு தியானத்தில் அமர்ந்து அந்த மந்திரங்களை சொல்ல ஆரம்பித்தான். அப்போது ஆதனின் உடம்பில் இருந்த தனித்துவம் மிக்க ஆற்றலும் இதற்கு முன்பு 8 நாள் அவன் சேமித்த ஆற்றலும் ஒன்று சேர்ந்து வெளியே வந்து அந்த 9வது லெவல் மந்திரத்தின் ஆற்றலும் வந்து ஒன்றாய் சேர்ந்தது. அதை பார்த்த ஆதன் மிகவும் சந்தோஷப்பட்டான். அது அடுத்த நொடி அவனது உடம்பின் எல்லா பாகங்களுக்கும் வேக வேகமாக செல்ல ஆரம்பித்தது. அப்போதுதான் ஆதனின் உடம்பு 1000 நபர்கள் அடித்து போட்டது போல வலி ஏற்பட்டது. அந்த முதல் 8 நாள் அவன் அனுபவித்த வலியை இந்த ஒரே நாளில் அனுபவித்தான் ஆதன். அந்த ஆற்றல் சக்திகள் ஆதன் அமர்ந்தவாறே அவனை மேலே உயர்த்தியது. அவனது உடம்பு முழுக்க தீ எரிவது போல உணர்ந்தான். அது மட்டுமின்றி அவனது உடம்பின் உள்ளிருக்கும் பாகங்களும் யாரோ ஒருவன் தீயிட்டு எரிப்பது போல உணர்ந்தான். அந்த வலியை அவனால் தாங்க முடியாமல் இருந்தாலும் அவன் அந்த மந்திரங்களை நிறுத்துவதற்கு சிறு எண்ணம் கூட அவன் மனதில் இல்லை. ஏனென்றால் எப்போதும் இல்லாமல் அந்த குரங்கு ஆதனிடம் இந்த சக்தி ஆற்றலை பற்றி எடுத்துரைத்து விட்டுதான் சென்றது. அது மட்டுமின்றி அவன் 8 நாட்கள் கஷ்டப்பட்டதற்கான பலன் இந்த 9வது நாளின் முடிவில்தான் இருக்கிறது என்று ஆதனுக்கு நன்றாகவே தெரியும். ஆதன் உடம்பை சுற்றி ஒரு நெருப்பு எரியும் திரவியம் அவனை சுற்றி சுற்றி வட்டமிட்டுக் கொண்டு இருந்தது. அவனுக்கு அவனது உடம்பில் என்ன நடக்கிறது என்றே தெரியாத மனநிலைக்கு சென்றான் ஆதன். ஆதனை சுற்றி இருந்த நெருப்பு திரவியத்தோடு சில நட்சத்திர திரவியமும் வட்டமிட்டது. அதை ஆதன் உணர்ந்தான். ஆனால் அவன் உடம்பில் என்ன விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது என்று அவனுக்கு தெரியவில்லை. அந்த வழியிலும் ஆதன் தனது பல்லை கடித்துக் கொண்டு வலியை தாங்கிக் கொண்டு இருந்தான். அந்த ஆற்றலால் அவன் வாயில் இருந்து ரத்தம் வந்தது. உடம்பிலும் கீறல் விழுந்தது போல ரத்தம் வந்து கொண்டுதான் இருந்தது. அவன் வலியில் கத்தினானே தவிர அவனது கண்களை சிறிதளவும் திறக்கவே இல்லை. அத்துடன் அவன் அந்த மந்திரங்களை சொல்வதையும் நிறுத்தவே இல்லை. திடீரென்று ஒரு சத்தம் அந்த ஆற்றல் அனைத்தையும் சேர்த்து ஆதனை தூக்கி அங்கிருந்த ஒரு பாறையில் எரிந்தது. அந்த பாறையில் அடித்து ஆதன் கீழே விழுந்தான். ஆதன் உயிர் தப்பிப்பானா? அங்கிருந்த மீதமுள்ள 7 நபர்களில் யார் யார் சரிவர அந்த ஆற்றல் சக்தியை முடித்திருந்தார்கள்? அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். எபிசோட் 97. ஆதன் அந்த 9வது லெவல் சக்தி ஆற்றலை முறியடித்து விட்டோம் என்று மிகவும் சந்தோஷமாக இருந்தான்.
ஆதன் தனது உடம்பையும் அதன் ஆற்றலையும் பார்த்து மிகவும் பெருமிதமாக உணர்ந்து கொண்டிருந்தான். நம்ம இப்ப இருக்க பவருக்கு 9வது லெவல் சக்தி உள்ளவனையே சாதாரணமாவே அடிச்சு பறக்க விடலாம் போல இருக்கே. அப்படி ஒரு பலம் வந்த மாதிரி இருக்கு. ஆனா இந்நேரம் பார்த்து இந்த இடத்துல யாருமே இல்லையே என்று நினைத்தான் ஆதன். அப்போது அங்கு நிலம் அதிர்ந்தது. அதை பார்த்த ஆதன் அந்த குரங்குதான் வரப்போகிறது என்று சந்தோஷமாக உணர்ந்து எல்லா திசைகளிலும் பார்த்தான். ஆனால் அந்த குரங்கு அங்கு வரவில்லை. அதன் குரல் மட்டுமே கேட்டது. வாழ்த்துக்கள் ஆதன், நீ அந்த 9 லெவலையும் வெற்றிகரமாவே முடிச்சிட்ட. நான் கேட்ட விஷயத்த முழு மனசோட பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஆதன் என்று கூறியது குரங்கு. ஆதன் அங்கு சுற்றியும் பார்த்துவிட்டு, அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் நேர்ல வரல என்று கேட்டான். அத நான் உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல. நான் கேட்ட விஷயத்த நீ பண்ணிட்ட, அதனால எனக்கு சந்தோஷம் என்று மீண்டும் கூறியது குரங்கு. இந்த குரங்கு என்ன லூசா, ஏன் இப்படி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கு என்று நினைத்தான் ஆதன். சரி, இதுக்கப்புறம் நான் இந்த இடத்தை விட்டு போலாமா, இல்ல இதுக்கு மேலேயும் நான் இங்கேதான் இருக்கணுமா என்று கேட்டான் ஆதன். ஆதன் இந்த புது உலகிற்கு மனசாட்சியின் வழியில் வந்திருந்தாலும் 9 நாள் அந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்றே அவனுக்கு தெரியவில்லை. ஆதனுக்கு இந்த உலகத்தை விட்டு தனது உடல் இருக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று மிகவும் ஆசையாகவும் ஆர்வமாகவும் இருந்தது. அதனால்தான் ஆதன் அந்த குரங்கிடம் இப்படி ஒரு கேள்வியை கேட்டான். உன்னோட சோதனை எல்லாம் முடிஞ்சது ஆதன். இதுக்கப்புறம் நீ உன்னோட உடல் இருக்க உலகத்துக்கு போலாம். ஆனா நீ இந்த 9 நாள் கத்துக்கிட்ட சக்தி உன் வாழ்நாள் முழுக்க உனக்கு உதவியா இருக்கும். அத சரியான நேரத்துல பயன்படுத்தினா நீ உங்க மதுரை அகாடமில பல எண்ணற்ற சாதனைகள் எல்லாம் பண்ணலாம். ஆனா இத சரியான நேரத்திலையும் சரியான இடத்துலயும் தான் பயன்படுத்தணும், சரியா என்று கூறியது குரங்கு. அதை கேட்ட ஆதன், சரி, அப்புறம் என் உடம்பும் மனசும் வலிமையான மாதிரி என் ஸ்பிரிட் சக்தியும் வலிமை அடைஞ்சிருக்குமா என்று கேட்டான். கண்டிப்பா இருக்கும் ஆதன். உன் ஸ்பிரிட் சக்தி கிரீன் லெவல் ரேங்க்ல இருந்து இப்போ ரெட் லெவல் ரேங்குக்கு முன்னேறிடுச்சு. அதோட புது சக்திய நீ உன்னோட ஈட்டிய பயன்படுத்தும் போதும் அந்த ஸ்பிரிட் டிராகனை பயன்படுத்தும் போதும் தெரிஞ்சுக்குவ என்று கூறியது குரங்கு. சரி, இப்ப நான் இங்க இருந்து கிளம்பலாமா என்று கேட்டான் ஆதன். அந்த கேள்வியை ஆதன் அந்த குரங்கிடம் கேட்கவும் அது சிறிது நேரம் பேசவில்லை. அப்போதுதான் ஆதன் அந்த 9 நாள் நடந்ததை எண்ணி தன்னை பெருமிதமாக நினைத்துக் கொண்டிருந்தான். அப்போது அந்த குரங்கின் குரல் மீண்டும் கேட்டது. ஆதன், உன்கிட்ட ஒரு உண்மையை மட்டும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீ இங்க இருந்து போலாம். அது என்னன்னா, கடந்த 200 வருஷத்துல இந்த 9 லெவலையும் 9 நாள்ல யாருமே முடிச்சதில்ல ஆதன் என்று கூறியது. அதை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்தான் ஆதன். காரணம், அந்த குரங்கு அவனை 9 நாளில் 9 லெவல் ஆற்றல் சக்தி மந்திரங்களை படித்து தியானம் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு விட்டு சென்றது. ஆனால் இப்போது இந்த குரங்கிடமிருந்து இந்த சக்தியை யாருமே செய்ததில்லை என்று கேட்டதும் அதிர்ச்சி அடைந்தான். ஆதன் அந்த குரங்கை பார்த்து, இவ்வளவு முக்கியமான விஷயத்த நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல என்று அதிருப்தியுடன் கேட்டான். நான் இந்த விஷயத்த உன்கிட்ட முதல்ல சொல்லியிருந்தா நீ இந்த 9 லெவலையும் 9 நாள்ல முடிச்சிருக்க மாட்ட. நீ இத கட்டாயமா பண்ணணும், இல்லைன்னா உன்னை நான் கொன்றுவேன்னு சொன்னதுனாலதான் நீ இதை செஞ்சு முடிச்ச. இல்லைன்னா உன் ஆற்றல் உனக்கே தெரியாம போயிருந்திருக்கும் என்று கூறியது குரங்கு. அதை கேட்ட ஆதன் அந்த குரங்கு சொல்வது உண்மைதான் என்று ஏற்றுக்கொண்டான். அவன் அந்த குரங்கை பார்த்து எந்த ஒரு கோபமும் படவில்லை. காரணம், அந்த குரங்கின் வார்த்தையால் தான் 200 வருடம் யாரும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை ஆதன் செய்து முடித்திருக்கிறான். இல்லையென்றால் அவன் இதை இவ்வளவு கவனத்துடனும் ஆர்வத்துடனும் செய்ய வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாதன், இந்த சோதனையிலிருந்து நீ பண்ண மாட்டேன்னு போயிருந்திருக்கலாம். உன்னை என்னால தடுத்திருக்க முடியாது. உன்னை சோதனை பண்ண மட்டும்தான் எனக்கு உரிமை இருக்கு, மத்தபடி உன்னை கொல்றதுக்கான சக்தி என்கிட்ட இல்ல. இதுதான் உண்மை ஆதன். இங்க வந்தவங்கள பாதி பேர் முடிக்காம போனதுக்கான காரணம் அவங்களால முடியலன்னும் அவங்களுக்கு கிடைச்ச வரைக்கும் சக்தி போதுன்னு தோணுனதுதான். மத்தபடி அவங்கள என்னால கொல்லலாம் முடியாதாதன், அதெல்லாம் அவங்க விருப்பம்தான் என்று கூறியது குரங்கு. அதை கேட்டதும் ஆதன் ஏதும் பேசாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான். அந்த குரங்கும் சிறிது நேரம் ஏதும் பேசாமலே இருந்தது. மறுபக்கம் பருள் தனது சக்தியை மேலும் வலிமைப்படுத்தி சக்கரவர்த்தியை தாக்கிக் கொண்டிருந்தாள். அவள் மற்றொரு சக்தியை எடுத்து அடித்த போது அந்த சக்தி சக்கரவர்த்தியை அடித்து தூக்கி அங்கிருந்த மரத்தில் அடித்தது. அவன் அந்த மரத்தில் பட்டு கீழே விழுந்தான். அவன் உடம்பு முழுக்க வலியாக இருந்தது. அப்போது சக்கரவர்த்தி, இதுதான் சரியான நேரம், நம்மளோட சக்தியை பயன்படுத்தி பருளை அடிச்சிடணும் என்று நினைத்து விட்டு
அவனது சக்தியை எடுத்து பருளை தாக்கினான். சக்கரவர்த்தி அடிபட்டு கிடக்கிறான் என்று எண்ணிக்கொண்டு பருளும் அவனை கண்டுகொள்ளாமல் இருந்தாள். அப்போது அந்த சக்கரவர்த்தியின் சக்தி வந்து பருளை அடித்து அந்த பக்கம் இருந்த மரத்தில் அடித்து கீழே விழுந்தாள் பருள். அங்கு பருள் கீழே விழுந்த அடுத்த நொடியே சக்கரவர்த்தி தனது பாம்பு ஸ்பிரிட்டையும் அந்த சிலையிலிருந்து கிடைத்த அனகோண்டா சக்தியையும் ஒன்று திரட்டி பருளை நோக்கி தாக்கினான். அந்த சக்தி ஒரு 1000 பாம்புகள் ஒன்று சேர்ந்த விதமாக மாறி அது மிகப்பெரிய அனகோண்டாவாக உருவாகி பருளை விழுங்க சென்றது. அந்த அனகோண்டாவை பார்த்த நவயுகன், அவ்வளவுதான், இந்த தாக்குதலோட இந்த சண்டையும் முடிய போது, பருளோட உயிரும் போக போகுது என்று நினைத்தான். அந்த அனகோண்டா வாயை திறந்து கொண்டு பருளை நோக்கி வேகமாக சென்றது. அதை அங்கிருந்த அனைவரும் வேடிக்கைதான் பார்த்துக் கொண்டிருந்தார்களே தவிர யாரும் முன்வந்து தடுக்கவே இல்லை. பருள் சக்கரவர்த்தியின் மீது கோபத்தில் வேகமாக எழுந்து திரும்பி அந்த அனகோண்டாவை பார்த்ததும் அவளுக்கும் என்ன செய்வதென்றே தெரியாமல் பதட்டமடைந்தாள். பருள் அந்த அனகோண்டாவை பார்த்ததும் அவள் 2 அடி பின்னால் நோக்கி சென்றாள். ஆனால் அந்த அனகோண்டா அவளை நோக்கி வேகமாக விழுங்க சென்றது. பருளுக்கு அதன் வேகத்தை பார்த்ததும் தெரிந்துவிட்டது அதிலிருந்து தன்னால் தப்பிக்க முடியாது என்று. அதனால் அவள் அங்கிருந்து ஓடாமல் திகைத்து போய் நின்று கொண்டிருந்தாள். அப்போது திடீரென்று ஆதன் பருளுக்கு முன்பு வந்து நின்றான். அதை பார்த்த சக்கரவர்த்தி, நவயுகன், அட்டூரியன் மற்றும் வேட்டையன் 4வரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் 4வரும் ஒன்று சேர திரும்பி அந்த சிலை முன்பு இருந்த ஆதன் உடலை பார்த்தார்கள். அங்கு அவன் இல்லை. அந்த உடல் தனது தியானத்தை முடித்துவிட்டுதான் இங்கு வந்து நின்று கொண்டிருக்கிறது என்று 4வரும் புரிந்து கொண்டார்கள். ஆதன் அந்த இடத்திற்கு சரியான நேரத்தில் எப்படி வந்தான் என்றால், ஆதன் அந்த குரங்கை பார்த்து, சரி, எனக்கு ஒரே ஒரு உதவி செய். அங்க என்ன காப்பாத்தின பொண்ணுக்கு ஒரு ஆபத்து, அதை என்னால உணர முடியுது. இப்ப நீ என்ன அந்த உடலுக்கு திருப்பி அனுப்புனதும் டக்குன்னு அந்த பொண்ணு காப்பாத்த போற மாதிரி மட்டும் செஞ்சது போதும் என்று கூறினான். அதை கேட்ட அந்த குரங்கு, அப்படியே பண்ற என்று கூறியது. ஆதனை சுற்றி ஒரு கருப்பு நிற ஒளி வட்டமிட்டது. அந்த ஒளி ஆதனை அவனது உலகிற்கு திருப்பி அனுப்பியது. நவயுகன் அந்த அனகோண்டாவை பார்த்து வியந்த போது ஆதன் உடம்புக்குள் அந்த உயிர் வந்துவிட்டது. அடுத்த நிமிடம் ஆதன் பருளுக்கு முன்னால் செல்லும்படி அந்த குரங்கு தனது சக்தியை வைத்து அனுப்பியது. அப்படித்தான் ஆதன் பருளை காப்பாற்ற கண்ணுமைக்கும் நொடியில் அவளுக்கு முன்னால் வந்து நின்று கொண்டிருந்தான். ஆதன் தனக்கு முன்பு நிற்பதை பார்த்த பொருள், இவன் எதுக்கு இங்க வந்து நின்னுட்டு இருக்கான்? நம்மளாலேயே அந்த அனகோண்டாவை எதுவும் பண்ண முடியாம பார்த்துட்டு இருக்கோம். இவன் அதை என்ன பண்ண முடியும் என்று நினைத்து குழப்பத்துடன் பார்த்தாள். அப்போது அந்த அனகோண்டா ஆதனையும் பருளையும் விழுங்க வந்தது. ஆதன் பருளை கட்டி அணைத்துக் கொண்டு இடதுபுறம் சென்றான். அப்போது அந்த அனகோண்டா வேகமாக வந்ததால் அது அவர்கள் இருவரையும் கடந்து விட்டது. அதை பயன்படுத்திக் கொண்ட ஆதன் தனது கையை முடித்து ஓங்கி அனகோண்டாவின் உடம்பில் குத்தினான். ஆதன் சாதாரணமாக தனது எந்த சக்தியும் பயன்படுத்தாமல் தான் அந்த அனகோண்டாவின் உடம்பில் குத்தினான். அந்த அடியை அந்த அனகோண்டா வலி தாங்க முடியாமல் அதன் வேகத்தை குறைத்துக் கொண்டு அங்கேயே விழுந்தது. அதன் உடம்பில் இருந்த ஆயிரக்கணக்கான பாம்புகளும் அப்படியே விழுந்து இறந்து போனது. அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அதை பார்த்த சக்கரவர்த்தி ஆதனை பார்த்து, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஸ்பிரிட் சக்திய அடிச்சு கொண்டிருப்ப, இந்த அடியை வாங்கிக்கோ என்று கூறிவிட்டு தனது பாம்புகளை எல்லாம் ஒன்று திரட்டி அதை பந்து போல உருவாக்கி அதில் நெருப்பு எரியும் வண்ணம் ஆதனை பார்த்து அனுப்பினான். அதை கண்ணுமிக்கும் நேரத்தில் ஆதன் உடைத்தெறிந்தது மட்டுமின்றி அந்த சக்தியை வேகமாக சென்று சக்கரவர்த்தியையும் தாக்கியது. அந்த சக்தி வருவதை அலட்சியமாக நினைத்துக் கொண்டிருந்தான் சக்கரவர்த்தி. ஆனால் அந்த சக்தி பருளின் சக்தியை விட பல மடங்கு வேகமாகவும் வலிமையாகவும் வருவதை அருகில் வரும்போது தெரிந்து கொண்ட சக்கரவர்த்தி தனது பாதுகாப்பு சக்தியை வைத்து ஆதனின் சக்தியை தடுக்க முற்பட்டான். ஆனால் அவனால் அதை தடுக்க முடியாமல் திணறினான். அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் ஆதனை ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது பருள் ஆதனை நெகிழ்ச்சியாக பார்த்தாள். ஏனென்றால் ஆதன் மட்டும் தனக்கு முன்பு வந்து அவளை காப்பாற்றவில்லை என்றால் அவள் உயிர் அந்த நயவஞ்சகன் சக்கரவர்த்தியின் அனகோண்டாவின் வாயுக்குள் சென்றிருப்பாள். சக்கரவர்த்தி ஆதனின் சக்தியை அங்கும் இங்கும் திருப்பி விட்டுவிட்டு ஆதனை பார்த்து, டே பொடிப்பையில, உன் சக்தி என்னை எப்படி அல்லோலப்பட வச்சுச்சு? இதெல்லாம் நம்பவே முடியலையே. இப்படி குறுக்க வந்து அடிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல என்று கூறினான். அதை கேட்ட ஆதன், ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம பெரிய வீர நாட்டம் உன் ஸ்பிரிட் சக்தி எல்லாம் அடிக்க பயன்படுத்துறியே, உனக்கு வெக்கமா இல்ல? அந்த பொண்ணை காப்பாத்த வந்த நான் வெக்கப்படுறதுக்கு என்னடா இருக்கு என்று கூறினான். என்னை எதிர்த்து வந்தா நான் எதை வச்சு வேணாலும் அடிப்பண்டா, அதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரா கோமாளி என்று திமிராக கேட்டான் சக்கரவர்த்தி. அதை தாண்டா நானும் சொல்றேன், பெரிய கோமாளி.
நீ எதை வச்சு வேணாலும் அடி, அதை தவிடுபடியாக்க நான் எங்க இருந்து வேணாலும் எப்ப வேணாலும் வருவேன் என்று கெத்தாக கூறினான் ஆதன். அதை கேட்டதும் சக்கரவர்த்திக்கு கோபம் தலைக்கு ஏறியது. இருப்பினும் அவனுக்கு திடீரென்று ஒரு விஷயம் மனதில் ஸ்ட்ரைக் ஆனது. அது என்னவென்றால், ஆதன் அந்த அனகோண்டாவை அடித்த அடிதான். அது மிகவும் வலிமையானதாக இருந்தது. சக்கரவர்த்தி ஆதனின் சக்தியை இதற்கு முன்பு பார்த்திருக்கிறான். ஆனால் அது ஆதனின் ஈட்டியில் தான் பார்த்திருக்கிறான். ஆனால் இந்த முறை சாதாரணமாக கையை வைத்து அடித்து 1000 பாம்புகள் நிறைந்த அனகோண்டா பாம்பே சுருண்டு விழுகிறது என்றால் இவன் ஏதோ புது சக்தி பெற்றிருக்கிறான் என்று எண்ணினான். அப்போது சக்கரவர்த்தி ஆதனை பார்த்து, உன்னோட சக்தி கொஞ்சம் வலிமையான மாதிரி இருக்கு. என்ன அந்த சிலை முன்னாடி உட்காந்து மார்ஷியல் ஆர்ட் சக்தியை நிறைய உள்வாங்கிக்கிட்டியா என்ன என்று கேட்டான். டேய், உன்னெல்லாம் அடிக்க நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆற்றல் எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லடா. நான் என்னோட உடல் வலிமை ஆற்றலை வச்சுதான் உன்னையும் அடிச்சேன், உன் பாம்பையும் அடிச்சேன். உன் நல்ல நேரம் நீ தப்பிச்சுக்கிட்ட, உன் பாம்புகளோட கெட்ட நேரம் அதெல்லாம் செத்துருச்சு என்று நக்கலாக கூறினான் ஆதன். அதை கேட்டதும் சக்கரவர்த்தி மீண்டும் பேசுவதற்கு வந்தான். அப்போது வேட்டையின் சக்கரவர்த்தியை பார்த்து, ஏய், சும்மா இப்படி வளவளன்னு பேசிட்டு இருக்கதை நிறுத்துறா. நானும் உன் கூட வந்து நிக்கிறேன். நீயும் நானும் சேர்ந்து அந்த ஆதனை அடிச்சு கொள்ளுவோம். அதுக்கப்புறம் அவன் கிட்ட இருக்க வளங்களை நம்ம 2 பேரும் பாதி பாதியா பிரிச்சுக்கலாம். அப்புறம் யாழ் பருல நான் கூட்டிட்டு போய்க்கிறேன், டீலா என்று கேட்டான். அதை கேட்ட ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு திரும்பி பருளை பார்த்தான். பாத்தியாமா, அவன் பார்வையே சொல்லுது அவன் எவ்வளவு கேவலமானவன்னு. அது மட்டும் இல்லாம இப்ப அவன் பேச்சும் உனக்கு தெரிஞ்சிருக்கும் அவன் எவ்வளவு மோசமானவன்னு. இவன் கூட நீ இருக்கிறதுக்கு தனியாவே இருந்துட்டு போயிடலாம் என்று கூறினான். அதை கேட்ட பருள் ஆதனிடம் எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. ஆனால் அவள் மனதிற்குள், ஆதன் சொல்றது சரிதான், இந்த வேட்டையனை நம்ம வெறுத்து தள்ளி வச்சது மட்டும் இல்லாம இவனை நேரம் கிடைச்சப்போ கொன்றிருக்கணும். என்ன ஒரு கேவலமான புத்தி இருந்தா எனக்கும் சக்கரவர்த்திக்கும் இவ்வளவு பெரிய சண்டை நடந்ததுக்கு அப்புறமும் இவன் அந்த சக்கரவர்த்தி கிட்ட போய் சப்போர்ட்டா நிப்பான் என்று